ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிகப்பு நிற பூக்களை உடைய சிகப்பு மருதாணி. இந்த சிகப்பு மருதாணியின் சிறப்புகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட மகத்துவத்தையும் அரிய பல தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ ஒரு சின்ன கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறமா மகத்துவத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ நாம் கலியுகத்தில் இருக்கிறோம். அதே போல் கிரேதா யுகத்தில் மருதவாசினின்னு ஒரு பெண் அடர்ந்த வனத்தில் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது. சூரிய பகவானையே அவள் தாய் தந்தையாக நினைத்து தினம் வணங்கி வந்தாள். ஒரு முறை யமனுக்கும் யமனின் மனைவி சியாமலாதேவிக்கும் சண்டை ஏற்பட சியாமலாதேவி யமனிடம் கோபித்து கொண்டு பூலோகம் நோக்கி அமைதியை தேடி இந்த வனத்திற்கு வருகிறாள். அங்கு மருதவாசினி என்று யார் என்று தெரியாமலேயே சியாமலாதேவிக்கு அடைக்கலம் தந்து அவளை அக்கறையுடன் கவனித்து கொள்கிறாள். இந்நிலையில் யமன் தன் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் யமதூதர்களிடம் யமன் தன் மனைவி சியாமலாதேவியை அழைத்து வரும்படி கூறினார். யமதூதர்களின் வேலை என்னவென்றால் பூலோகத்தில் ஆயுள் முடிந்தவர்களை அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் பிரித்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் யமனின் மனைவி இருக்கும் இடத்தை அறிந்து அங்கு சென்றார்கள். வீட்டிற்கு வெளியில் அமர்ந்திருந்த மருதவாசினி யமதூதர்களை கண்டதும் தடுத்து நிறுத்தினாள். தன் விருந்தாளியின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் அவர்களுடன் போராடினாள். இறுதியில் அவர்கள் மருதவாசினிதான் சியாமலாதேவியை அடைத்து வைத்துள்ளதாக நினைத்து அவளை கொடூரமாக வெட்டினார்கள். இரத்தம் ஆறாக ஓடியது. மருதவாசினி வலி தாங்காமல் அலறி துடிதுடித்து இறந்தாள். சத்தம் கேட்டு வெளியே வந்த சியாமலாதேவி மருதவாசினி இறந்து கிடப்பதை பார்த்து அலறி துடித்தாள். இதையெல்லாம் அறிந்த யமன் பூலோகத்திற்கு வந்தார். சியாமலாதேவியை அழைத்தபோது அவள் வர மறுத்துவிட்டாள். மருதவாசினியின் உயிரை திருப்பி தந்தால் மட்டும்தான் நான் வருவேன், இல்லை என்றால் நான் இங்கேயே தங்கிவிடுவேன் என்றாள். அதற்கு யமன், என்னால் உயிரை எடுக்க மட்டுமே முடியும், திருப்பி உயிரை கொடுக்க முடியாது என்றார். ஆனால் அவளின் இரத்த துளிகள் மூலமாக மகத்துவம் வாய்ந்த ஒரு மரமாக என்னால் மாற்ற முடியும் என்று சொன்னதோடு மருதாணி என்ற பெயரும் வைத்து மருதாணி மரத்தை உருவாக்கினார். அதோடு மட்டுமல்லாமல் மருதாணி மரத்திடம் நடந்ததற்கு மன்னிப்பும் கேட்டு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மருதாணி, பொதுவாக உங்களாலேயும் உங்கள் தூதர்களாலும் மனிதர்களுக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்கிறது. என்னுடைய இலைகளை யார் அரைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறப்பே இருக்கக்கூடாது என்று வரம் கேட்டார். அதற்கு யமனோ, மனிதர்களாய் பிறந்தால் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பது நியதி, நீ வேற வரம் கேள் என்றார். அதற்கு மருதாணி, சரி, என்னுடைய இலைகளை அரைத்து கைகளில் வைத்துக்கொள்பவர்களுக்கு 6 நாள் இறப்பே இருக்கக்கூடாது என்று வரம் கேட்டார். யமனும் மருதவாசினி கேட்ட வரத்தை கொடுத்து, அது மட்டுமில்லாமல் அடுத்த யுகத்திலிருந்து மகாலட்சுமியே உன் கூட வாசம் செய்வார்கள் என்ற வரத்தையும் வழங்கினார். சனி பகவானும், உன்னை பயன்படுத்துபவர்களுக்கு என்னால் எந்த ஒரு கெடுதலும் நேராது, என் பார்வை அவர் மீது விழாது என வரம் கொடுத்தார். திரேதா யுகத்தில் லக்ஷ்மி தேவி சீதா தேவியாக அவதரித்தாங்க. ராவணன் சீதா தேவியை கடத்தி கொண்டு வந்து அசோகவனத்தில் காவல் வச்சிருந்தாரு. மருதாணி மரத்திற்கு அசோக மரம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அசோக மரம் நிறைய இருந்ததால் அசோக வனம்னு பெயர் பெற்றிருக்கு. ராமரை பிரிந்த சீதா தேவி சோகத்தில் தன்னுடைய சுகதுக்கத்தை இந்த மருதாணி மரத்துக்கிட்ட தான் சொல்லுவாங்களாம். ராமர் ராவணனை வென்று சீதாதேவியை அயோத்திக்கு அழைத்து கொண்டு போகும்போது சீதாதேவி ராமர்கிட்ட அசோகவனத்தில் இருந்த மருதாணி மரத்திற்கு ஏதாவது வரம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டார். நான் உயிரோடு இருக்கேன்னா அதற்கு காரணம் மருதாணி தான். ஏன்னா என்னோட சுகதுக்கத்தை இவங்க கிட்ட தான் பகிர்ந்துக்கிட்டேன், அவங்களும் தலையசைத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று பெருமையாக சொன்னாங்க. அப்போது ராமர் மருதாணியிடம், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார். அதற்கு மருதாணி இலையை யார் அரைத்து வைத்து கொண்டாலும் அவர்கள் முகத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வரம் கேட்டாங்க.
சீதாதேவியும் மருததேவி என்று பெயர் சூட்டி தெய்வீக மூலிகையாக மாற்றிட்டாங்க. அதோட மகாலட்சுமி கடாட்சம் எப்போதும் உன் கூட இருக்கும் என்று வரம் அருளினாங்க. இதனால தான் எந்த பண்டிகை நல்ல நாள் திருமணம் என்றால் கை கால்களில் மருதாணி வைத்து கொள்வார்கள். இந்த மருதாணி வைத்த 6 நாட்களுக்கு பிறகு கலர் மறைய தொடங்கும். இதற்கு என்ன அர்த்தம்னா 6 நாளைக்கு நமக்கு வரவேண்டிய கெடுதல் நமக்கு வராமல் தடுத்து பாதுகாப்பாய் இந்த மருதாணி இருக்கும். மருதாணி விதைகளை தூபம் போட்டால் யம தூதர்களும் தீய சக்திகளும் நம் வீட்டை நெருங்காது. வாசலின் எதிரில் மருதாணி வளர்க்க மகாலட்சுமியின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா லக்ஷ்மி தேவியின் அவதாரமான சீதாதேவி மருதாணி மரத்தோடு தான் எப்போதுமே நேரத்தை செலவிட்டாங்க. நீங்களும் உங்கள் பூஜை அறையில் மருதாணி இலைகளால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும். இதன் மகத்துவத்தை தெரிந்து கொண்ட வட இந்தியர்கள் மெஹந்தி ஃபங்க்ஷன்னு ஒரு நாளையே மருதாணியை கைகளில் இட்டு கொண்டாடுகின்றனர். இதனை அரைத்து தட்டி நிழலில் உலர்த்தி அதை அப்படியே தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்ச்சி வந்தால் தலைமுடி அடர்த்தியாக வளரும். விரலில் தொப்பி போட்டுக்கொண்டால் நகத்தை சுற்றியுள்ள கிருமிகள் அழியும். நீரில் போட்டு கொதிக்க வைத்தால் வாய் கொப்பளித்தால் வாயில் உள்ள கிருமிகள் அழியும். எல்லோரும் வீட்டில் மருதாணி மரம் வளர்க்க வேண்டும். மருத வாசனையை வணங்கினால் உங்களுக்கு சகல சௌந்தரியங்களும் கிடைக்கும். அதிலும் இந்த சிவப்பு நிற பூக்களை உடைய மருதாணி இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இது எளிதில் எங்கும் காண முடியாது. அப்படி அரிதாகத்தான் பார்க்க முடியும். இந்த சிவப்பு பூ மருதாணி கிடைத்தால் உங்கள் வீட்டில் வளர்த்து மகாலட்சுமி மற்றும் மருதவாசினியின் அருளை பெற முடியும். நிச்சயமாக ஒவ்வொருவர் வீட்டின் முன்பும் இந்த மருதாணி மரம் வளர்க்கப்பட்டால் தீய சக்தி மற்றும் யம தூதர்கள் போன்ற அனைத்து கெடுதல் பலன்களை தரக்கூடிய அனைத்து சக்திகளிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கும் இந்த மருதாணி. இதை உங்கள் வீட்டின் வாசலில் வளர்த்து பயன்பெறுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்க நிச்சயமாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.